ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இது ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆராதனை முழுவதும் தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் நிறைத்து எங்கள் ஆசீர்வதிப்பீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 242 பாமாலை 187 பாடுவோம். அருள் பெற இயேசுவே நான் பாத்திர நல்லன். கீதம் 242 பாமாலை 187 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் ஒரு பரிசுத்தவன் ஏவுதலால் எங்கள் இருத்தின சிந்தனைகளை சுத்தம் பண்ணிரல எங்கள் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம். பிரியமும் உண்டாவதாக. கர்த்தரால்
மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரு பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பரபரனே, பிதாவின் சூதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவே, வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரே, ஒருவரே பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவே, மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து, அதாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தின் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை ஒன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயபரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பது. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களை மித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரது அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனை கை கொள்வோம் என்று தீர்மானத்திற்கு நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சர்வ வல்லமை உள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தலும் அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உம்மை நாங்கள் உண்மையாய் பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அர்ப்பணியில் இவளையும் மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமறையங்களை சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும், புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும், உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமது ஆண்டவரோட உண்மையை மணந்திருப்பது யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தை வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமது மனம் திரும்பி
தங்களுடைய சகோதரர் சகோதரிகளின் குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாள் பின்வரும் 20ஆம் ஞாயிற்றுக்குரிய சிறுகு ஜெபம். சர்வ வல்லம் மிகுந்த இரக்கமுள்ள தேவனே, எங்களுக்கு கேடு உண்டாக்குகிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு பூரண கிருபையினால் எங்களை விலக்கி காத்து நாங்கள் சரீர பிரகாரமாகவும் ஆன்மீக பிரகாரமாகவும் ஆயத்தமுள்ளவர்களாக தேவருக்கு சித்தமான உற்சாகத்தை நிறைவேற்ற கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியத்திற்கு பதிலாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவனங்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகர் உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்பது நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். ஆகியால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூறுக்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்திருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம்
என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும் என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமணலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்ம எல்லாரும் இந்த ஆராதனை மூலமாக மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு கூட இந்த அருமையான நல்ல வாய்ப்பை நமக்கு நம்முடைய அன்புக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே சாது ஐயா அவர்களுக்காக, அவர்கள் செய்து கொண்டு வர ஊழியங்களுக்காக ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இதை தாங்க முன்வரும்படியாக ஒரு மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையின் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள், பல நாடுகள் இருக்கிற அருமையான பிள்ளைகள், ஆலயத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்ற பிள்ளைகள், அது மாத்திரமல்ல ஆலயங்களே இல்லாத இருக்கிற கிராமங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதை எண்ணி நான் கேள்விப்பட்டு நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே அதில் உங்களுக்கும் அதில் பங்கு உண்டு. உங்களையும் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆகவே இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் தாங்க முன் வரும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை நமக்கு தாங்க முன் வந்த காஞ்சிபுரத்தை சார்ந்த ஆண்டோடைய ராஜ்யத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கின்ற அருமையான ஐயா பால் ரேனியஸ் ஐயா அவர்களுக்காக, வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அவருடைய அன்புக்குரிய துணைவியார்
மற்றும் தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான மகனுடைய குடும்பத்தார், மகளுடைய குடும்பத்தார் இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய அன்புக்குரிய துணைவியார் நம்முடைய ஊழியங்கள் அதிகமாக நேசிக்கின்ற ஒரு அருமையான அம்மா. கர்த்தர் அவளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து வழிநடத்துவாராக. அருமையான மகனுடைய குடும்பத்திற்காக, தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக, அதே போல் அவருடைய மகளுடைய குடும்பத்திற்காக, தேவன் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15, 20 ஆகிய வசனங்களிலே வேதம் சொல்லுகிறபடியே, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை அபரிவிதமாக சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளைக்காக பல வகையிலே ஜெபிக்கின்ற உதவி செய்கிறவங்க எல்லாருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உன் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் விரும்புகிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், இப்படி வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்தி மேன்மையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கிருபை தாரும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. உங்கள் பிரசனத்தினால் உமது ஜனங்களை
உமது பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் வியாபாரத்தில் ஆசீர்வாதம். நம்முடைய வேலைகளில் நாம் செய்கின்ற எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களில் நீ கையிடும் எல்லா வேலைகள், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசம். இது மூன்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்குமா? வேத வசனம் சொல்லுகிறது எண்ணாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக, ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவரும் இஸ்ரவேலர்கள் தான். நம்மை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம். நம்முடைய கைகளின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம். 128ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு அவருடைய பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய குடும்ப வாழ்விலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, நம்முடைய பிரயாசங்கள், நாம் செய்கிற வேலைகளில் ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், எல்லாம் இருக்கும். பார்த்து கிடைக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இது உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதல் 14 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்களை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் முதல்ல அவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதலாம் வசனம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்த வசனத்தை பாருங்க, 28:2 உபாகமத்தில், இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆண்டவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய வார்த்தையின்படி நாம் உண்மையாய் நடக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும், அது வசனம் என்ன சொல்கிறது பாருங்க, உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நம்ம மேலே வந்து அது பலிக்குமா? ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விருப்பம் கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் எதிர்பார்க்கிற ஒன்றே, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்கிறபடி நீ என்ன செய். இப்பொழுதுமே நம்முடைய இயல்பு என்ன? நாம் ஒரு இடத்தில் ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர் சொன்னபடி செய்தாதான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அதை தாங்க சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அதுபடி செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வேதத்தில் நமக்கு என்ன ஆலோசனைகளை கொடுக்கிறாரு? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பிரசங்கியின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். உனக்கு என்ன ஒரு காரியத்தை செய்யும்படியாக உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ, நேரிடுகிற அதை உன் முழு பலத்தோடு. அதாவது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்னு பார்த்தீங்கன்னா, நாம் செய்கிற வேலைகளில்
நாம் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாம் கடினமாக உழைக்க வேண்டும். ஹார்ட் ஒர்க். சோம்பேறிகளை தேவன் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஆண்டவர் விரும்ப மாட்டார். நீங்கள் நீதிமொழியின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இங்கு 4ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சோம்பேருடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். அதே போல் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள், சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. அவன் விரும்பியும் அவன் என்ன செய்ய மாட்டான், ஒன்றையும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். அவன் வேட்டையாடி பிடித்தது கூட என்ன செய்ய மாட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சோம்பேறி பிசாசினுடைய தொழில் கூடம் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புன்னு சொன்னால் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கடினமாக உழைக்கணுங்க. சும்மாவே இருந்துட்டு ஆண்டவர் தருவார் 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 அப்படின்னு இருக்க முடியாது. நம்ம சொல்லுவோம் வெறுங்கை முளம் போடுமா அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துக்கிடுங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடினமாக நம்ம செய்கிற வேலைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப சின்சியராக நம்ம செய்யணுமா. நீதிமொழி 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கு. நம்ம ஒரு வேலை செய்தோம்னா அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப சின்சியராக ரொம்ப கடினமாக நம்ம உழைச்சி அதில் ரொம்ப இதாக இருக்கும்பொழுது மாத்திரம்தான் அது நமக்கு செல்வத்தை என்ன செய்கிறதா கொண்டு வருகிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, முதல்ல நம்ம சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், கடினமாக உழைக்கணும். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் காலத்தில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் இந்த முதல் வசனத்தை பாருங்கள், பின்னும் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ இந்த ஈசாக்கு கேராரில் இருக்கிறாப்புல. அவர் நினைக்கிறாரு எகிப்துக்கு போகலாமா, அங்கே நைல் நதி இருக்கிறது, நல்ல தண்ணீர் புரண்டோடுகிறது, அங்கே போய் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ திருப்பி எகிப்துக்கு போகாத, நீ இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த 4ஆம் வசனத்தை பாருங்கள், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் அவனுக்கு என்ன செய்தேன்னா கொடுத்தேன் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவனுக்கு வாக்கு பண்ணினார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டான். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே கேட்டான் ஈசாக்கு, அப்படி நடந்தான். 12ஆம் வசனத்தை பாருங்க, அவன் தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொடும். அப்போ எப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக நாம் கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுக்கிறோம், அது சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், அப்படி ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு நம்ம ரொம்ப சின்சியராக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்த்துக்கிடுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஈசாக்கு அப்படி தான் அங்கே இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஆபிரகாம் நாட்களில் அங்கே ஒரு துறவு தோண்டியிருந்தாங்க, அதெல்லாம் தூர்ந்து போய் கிடந்திருக்கு. இந்த ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் துறவுகளை அவங்க என்ன தோன்றுறாங்க. ஏன்னா நிறைய ஆடு மாடுகள் இருக்கிறது. இப்போ ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டான், மிகவும் பெரியவனானான் என்று 13ஆம் வசனம் சொல்லுகிறது. அவனை ஆசீர்வதித்தபடினால அப்போ தண்ணீருக்காக துறவுகளை தோண்டினான். அந்த கேரார் மேய்ப்பருக்கு இவன் மேலே பயங்கர பொறாமை எரிச்சல். இவங்க தோன்றாங்க, அவன் திருப்பி தூர்த்து போட்டு விடுகிறான். அவன் ரொம்ப மனசு கஷ்டம் ஈசாக்குக்கு. அவன் என்ன செய்தான், திருப்பி நீங்கள் அந்த தொடர்ந்து நீங்கள் அந்த வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் 26ஆம் அதிகாரமாக ஆதியாகமம் புஸ்தகத்தில் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்கள் வெட்டினவைகளும்
ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேரின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேரர் மேய்ப்பர் வர்றாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. இது என்னுடையதுன்னு சொல்கிறாங்க. அவர்களால் அதை பயன்படுத்த முடியவில்லை. இந்த ஈசாக்கு சோர்ந்து போய்விடவில்லை. அந்த இடத்திற்கு இயேசுக்கு என்று பெயர் இடுகிறார்கள். மீண்டும் இன்னொரு இடத்துக்கு வர்றான். அங்கேயும் இதே போல் நினைச்சுதாருன்னா துறவுகளை தோன்றான். அதற்கு சித்னா என்று பெயர். அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. இப்படி தோண்டுகிற இடத்துலெல்லாம் அவனுக்கு இடைஞ்சல். இவன் அப்படியே தன்னுடைய உழைப்பை நிறுத்தி விடவில்லை. எப்படியாகிலும் அவனுக்கு தண்ணீர் தேவை, துறவுகள் மூலமாய் தண்ணீர் தேவை. கஷ்டப்பட்டு தோன்றான். கேரார் மேய்ப்பர் வாக்குவாதம் பண்ணி தூர்த்து போட்டுறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். 2 முறை அப்படி செய்து விட்டார்கள். இனி அப்படி தான் செய்வார்னு சொல்லி அப்படி இருந்து விடவில்லை. மீண்டும் ஒரு இடத்துக்கு வருகிறான். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ரெகபோத் என்று சொன்னார் ஆண்டவர் விருத்தி அடைய செய்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கு அப்படியே நின்று விடவில்லை. அவன் உழைப்பை மிகவும் ரொம்ப கடின ஒரு உழைப்பாளியாக இருக்கின்றதாக பார்க்கிறோம். ஏன் அதே போல் நீங்கள் யாக்கோபு பாருங்க. அவன் கானான் தேசத்திலிருந்து பதானாரம் போகிறான். லாபானுடைய வீட்டுக்கு செல்கிறான். அவனுடைய சொந்த தாய் மாமன். முதல்ல போன உடனே அவனுக்கு ஏமாற்றம். அவன் ராகேலை விரும்பினான். லேயாளை கொடுத்தார்கள். ஆனால் வேறு வழி இல்லை. 20 வருஷம் அவன் இந்த இடத்துல இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறான். அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. 2 மனைவிகளுக்காக 14 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறான். பிறகு இவனுக்கு எதுவுமே கிடையாது. இவனுடைய சம்பாத்தியத்திற்காக மீண்டும் ஒரு 6 வருஷம் உழைக்கும்படியாக லாபன் சொல்கிறான். இரவு பகலாக அவன் சொல்கிறான், நான் நைட்டில் எனக்கு தூக்கம் கிடையாது. நைட்டில் பனி, பகலில் உஷ்ணம். சில வேளைகளில் இந்த ஆட்டை ஏதாவது திருடி கொண்டு போயிடும், ஏதாவது காட்டு விலங்குகள் கொண்டு போயிடும். நான் பின்னாலே போய் அதை பிடிக்கணும், நான் அதை காப்பாற்றணும். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அதனால தான் தேவன் ஆசீர்வதித்திருக்கார். அவன் சொல்கிற 31ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 6ஆம் வசனத்தில், என்னால் என்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. நான் உண்மையாக கடினமாக உழைக்கும் பொழுது ஒருவேளை நமக்கு எதிராக பல வகையான தீங்குகள் வந்தாலும் கூட தேவன் அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். யாக்கோபு சொல்றான், ஆனாலும் கூட அவன் எனக்கு தீங்கு செய்யும்படியாக கர்த்தர் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. நீங்க உண்மையாய் கர்த்தருக்கு முன்பாக நீங்க கடினமாய் உழைக்கும் பொழுது, மிகவும் சின்சியரா ஜாக்கிரதையாக உங்களுடைய வேலைகளில் இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அன்பானவர்களே, அதில் சந்தேகமே கிடையாது. அவருக்கு தேவை உழைக்கிறவர்கள், கடினமாய் உழைக்கிறவர்கள். அதுதான் அவங்களுக்கு தேவை. 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்தார். யாரை ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணாரு? 5 தாலந்தை 10 தாலந்தாவை மாற்றினவனுக்கு தான் ஆண்டவர் மேலும் என்ன செய்தார்னா அதிகமான ரிவார்டு கொடுக்கிறதாக வேதத்திலே பார்க்கிறார். அப்போ நாம் உழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 1 தாலந்தை வாங்கினவன் நிலத்தை தோண்டி புதைத்து வைத்து விட்டார். சோம்பேறியும் பொல்லாதுமான ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வேலையில், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளில் நாம் அதை கடினமாக உழைக்கணும். அதில் நான் ரொம்ப சின்சியராக இருக்கணும். அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில்
எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஒரு அருமையான ஒரு மனிதனை குறித்து நான் வாசித்தேன். அமெரிக்க தேசத்தில் ஜார்ஜியாவில் பிறந்த ஒரு அருமையான ஒரு நபர், ட்ரூட் கேத்தி என்ற அருமையான ஒரு சகோதரர். அவரை குறித்து நான் படித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 1921 அவர் பிறந்தார். அவருடைய குடும்பம் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். தன்னுடைய குடும்பத்தை, அவருடைய பெற்றோர்கள் மிகவும் ஏழைகள். அவருடைய வாலிப வயதில் அந்த குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவதற்காக எந்த ஒரு வேலையும் இல்லை அவருக்கு. அங்கே ஒவ்வொரு இடமாக அலைந்து கோகோலா அந்த பாட்டில் அங்கங்கே கிடக்கிறதெல்லாம் பிறக்கி எடுத்து அதை விற்று வைத்து பசியை போக்கி கொண்டிருந்தார்கள். 2ஆம் உலகப் போர் நடந்த சமயங்கள் 1945-46 அது முடிந்த பிறகு இவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒவ்வொரு நாள் இந்த பாட்டில் பிறக்கி நம்முடைய குடும்பத்தை, பெற்றோர்களை நம்மால் போஷிக்க முடியலை, ஒரு சின்ன ஒரு கடை ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்தார். அந்த ஹோட்டலில் அவர் ஒரு அருமையான ஒரு உணவு ஒன்றை அவர் அறிமுகப்படுத்த, சிக் ஃபிலே என்று சொல்லப்பட்ட ஒரு உணவு. ஆரம்பத்தில் அது ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. ஆனாலும் கூட அவர் ரொம்ப அதில் கடினமாக உழைக்க ஆரம்பித்தார். பார்த்துருங்க, எப்படியாவது டெவலப் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதிகம் பிரயாசப்பட்டு அந்த உணவகத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஜெபம் பண்ணுவார். பார்த்துக்கிடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, என்னுடைய உழைப்பை நீர் ஆசீர்வதிக்கணும், நீர் நான் செய்கிற இந்த தொழிலை, இந்த வேலையை நீர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக பாடுபடுவேன்னு சொல்லி ஆண்டவரோடு கூட ஒரு பொருத்தனை செய்து கொண்டார். நீர் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் நான் உம்முடைய நாம மகிமைக்காக நான் பாடுபடுவேன். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு தீர்மானம் ஒன்று செய்தார். என்ன ஆனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாள், நான் கடை திறக்கக்கூடாது. யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களை அவர் கெட்டியாக பிடித்து கொண்டார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயே ஆனாலும், உன் குமாரன் ஆனாலும், உன் குமாரத்தி ஆனாலும், உன் வேலைக்காரன் ஆனாலும், உன் வேலைக்காரி ஆனாலும், உன் மிருக ஜீவன் ஆனாலும், உன் வாசஸ்தலங்கள் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இவன் எல்லாருக்கும் விடுமுறை, அவருடைய வேலைக்காரர்களுக்கு முதற்கொண்டு விடுமுறை. நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், சண்டே தான் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா ஹோட்டலுக்கு வருவாங்க, ரிலாக்ஸாக இருந்து நினச்சவாங்கன்னா அன்றைக்கி தான் சாப்பிடுவாங்க. ஃபேமிலியாக உட்காந்து எல்லாம் ஹோட்டலுக்கு அன்றைக்கி நிறைய சேல்ஸ் என்ன செய்யணும் நடக்கும் பாருங்க. ஆனால் இவர் எடுத்த தீர்மானம், சண்டே நான் நினச்ச மாட்டேன், நடத்த மாட்டேன். 6 நாளும் கடினமாக உழைத்தார். 7ஆம் நாள் அது கர்த்தருடைய நாள் என்று சொல்லி கர்த்தருக்கென்று அவர் கர்த்தருடைய நாம் மகிமைக்கென்று அவர் பாடுபட்டார், பிரயாசப்பட்டார். ஆண்டவர் அவர் செய்த காரியத்தை நினைவு கூர்ந்தார். அவருடைய உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் புகழ்பெற்ற ஒரு நிறுவனமாக அவருடைய நிறுவனம் இருக்கிறது. அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக தேவன் அவரை ஆசீர்வதித்தார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனை கோட்டார். அவருடைய மிக முக்கியமான ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை இந்த காரியங்களை மோட்டிவேட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் தான் அவருடைய வாழ்க்கையில் இந்த வசனம் ரொம்ப அதிகமாக அவரை மோட்டிவேட் பண்ணிச்சு. அந்த வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுப்பது? கர்த்தருக்கு கொடுத்து நாம் ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு வேறு என்ன கட்டளை கொடுக்கிறார், நாம் என்ன செய்யணுமா? நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இரண்டாவதாக வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் செய்கிற வேலைகளிலே, நாம் செய்கிற தொழிலில் நாம் ரொம்ப என்ன செய்யணும்? உண்மையாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது நீதிமொழியின் புஸ்தகத்தில் அதே 20ஆம் அதிகாரத்தில் நாம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே வேதம் சொல்லுகிறது, வெவ்வேறான நிறைக்கற்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், கள்ள தராசு நல்லதல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். அப்போ நம்முடைய வேலைகளில், நாம் செய்கிற தொழில்களில் கள்ளத்தனம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அது அருவருப்பானது என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் உண்மையோடு கூட இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணுங்க. உண்மையுள்ள மனுஷன் மாத்திரம்தான் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். நீதிமொழி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வசனம் சொல்கிறது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நினைச்சுதானா நடக்கிறான். அவள் செய்கிற வேலைகளில் அது ஒரு பாதுகாப்பு இருக்குது, சேஃப்டி இருக்கும். உண்மையாய் நாம் செய்யும் பொழுது குறுக்கு வழியில் சம்பாத்தியம் பண்ணுகிறதை தேவன் அனுமதிக்கிறதில்லை, விரும்புகிறதில்லை. நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றதை பார்க்கிறோம். எல்லாவற்றும் உண்மையாக இருக்கணுங்க. கர்த்தருக்கு கொடுப்பதில், இந்த நம்ம செய்கிற வேலைகளில் எல்லாவற்றும் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்ம என்னச்சுதார்னா ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை, நம்ம எல்லாவற்றிலும் நாம் உண்மையாக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி நாம் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம் 25ஆம் அதிகாரத்தில் இந்த தாலந்து உமையை பற்றி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 தாலந்தை வாங்கினவன் என்ன செய்தான்னா வேறொரு 5 தாலந்தை சம்பாத்தியம் பண்ணான். அதே போல் 2 தாலந்தை வாங்கினவன் வேறொரு 2 தாலந்தை சம்பாத்தியம் பண்ணான். 1 தாலந்தை வாங்கினவன் தான் நிலத்தில் போய் புதைச்சி போட்டான். இந்த 2 மடங்காய் மாற்றினவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 25ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அதைத்தான் மீண்டும் 23ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறதை பாருங்கள். அப்போ ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, உண்மையுள்ள மனுஷர்களுக்கு தான் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். குறுக்கு வழியாய் நாம் சம்பாத்தியம் பண்ணுகிறது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல தான் இருக்கும். அது நிரந்தரமாக இருக்காது, அதில் ஒரு சமாதானம் இருக்காது, அதில் வேதனை இருக்கும். ஆனால் உண்மையோடு கூட நாம் வாழும் பொழுது தேவன் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு மேன்மையான ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் செய்கிற வேலைகளில் உண்மையாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். நேர்மையின் மன்னன் என்று அழைக்கப்பட்ட அமெரிக்க தேசத்துடைய பிரசித்தி பெற்ற அதிபர் தான் ஆபிரகாம் லிங்கன். அப்படி ஆரம்ப காலத்தில் ஒரு சின்ன கடையில் வேலை பார்த்து கொண்டு வந்தார். கடையில் ஒரு வேலைக்காரரை போல தான் அவர் இருந்து வேலை செய்து கொண்டு இருந்தார். அப்பொழுது ஒரு கஸ்டமர் வந்தார். வந்த பொழுது சில பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு காசை வாங்கிட்டார். அந்த கஸ்டமர் இவர் கேட்ட ஆபிரகாம் நீங்கள் கேட்ட காசை கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார்.
திருப்பி அவர் ரீசெக் பண்ணுறாரு. பண்ணும் பொழுது கணக்கு பார்க்கும் பொழுது இப்போ 500 பொருள் இருக்கிறது வைத்துக்கொள்ளுங்களேன். இவர் 700 என்ன வாங்கி விட்டார். எக்ஸ்ட்ரா 200 தெரியாமல் என்ன வாங்கிட்டார். இதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக போச்சு. உடனே என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, மீதமுள்ள தொகையை எடுத்துக்கொண்டு அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடினார். ரொம்ப தூரம் போய் அவர் எங்கேயோ போயிட்டார். தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அந்த மிச்ச காசை கையில் கொடுத்த பிறகு தான் அவருக்கு நிம்மதி வந்துச்சான். அவர் தினந்தோறும் அதிகமாக அதிகாலையில் முதல் வேலையாக அவருடைய வேலை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுறது தான். அவருடைய வார்த்தை, அவருடைய லெட்டர்ஸ், அவருடைய ப்ரீச்சிங் எதுனாலும் சரி, அவர் யாருக்கு நாட்டு மக்களுக்கு எதை பிரசங்கம் எதை சொன்னாலும் கூட, உரையாற்றினாலும் கூட அதில் கண்டிப்பாக வேத வசனம் என்ன செய்யுமா தெரியுமா இருக்குமா. இன்றைக்கு அமெரிக்க அதிபர்கள் ஆபிரகாம் லிங்கன் பயன்படுத்துகிற அந்த வேத புத்தகத்தின் மீது தான் என்ன செய்தாங்கன்னா அவர் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் சொல்லனா, அவர் அந்த அளவிற்கு நேர்மை இருந்தபடினால தான் சாதாரணமான ஒரு மனிதன், கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவரை தேவர் தேசத்துக்கு அதிபராக உயர்த்தினார். அவர் ஒரு சிறந்த ஒரு அதிபர். இன்றைக்கு எல்லாராலும் புகழப்படுகின்ற ஒரு அதிபராக ஆபிரகாம் லிங்கன் இருந்தார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். ஆகவே தான் நீதிமொழி புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறது. 7ஆம் வசனத்தில், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நாம் உண்மையாக உத்தமமாய் நாம் நடக்கும் பொழுது நாம் மாத்திரம் கிடையாது, நம்ம சந்ததிகளும் நினைச்சதுன்னா ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கடினமாக நம்ம உழைக்கணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் ரொம்ப உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். 3ஆவதாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் முடிவு எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம கர்த்தருக்கென்று நாம் என்ன செய்யணும் கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் ஆண்டவர் சொன்னார், உன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக தசம பாகத்தை எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கை கொடுப்பதில் நாம் இப்படிப்பட்டவளாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியங்களை நாம் ஆதரிக்கும் பொழுது, தாங்கும் பொழுது, அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், அதில் சந்தேகமே கிடையாது. 2 நாளாம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. நீங்கள் 5 முதல் தொடர்ந்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அவர் ஒரு பெரிய பஸ்கா பண்டிகை நினைச்சுதான்னு ஆரம்பித்தார். அது மிக பிரசித்தி பெற்றது. சாலமோன் காலத்துக்கு அப்புறமாக நடைபெற்ற ஒரு மிக சிறந்த ஒரு பஸ்கா பண்டிகை பார்த்துக்கிடுங்க. அப்போ இந்த பஸ்கா பண்டிகை மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் பலிகள் செலுத்துவதற்கு ஏராளமான தேவை இருந்துச்சு. அப்போ எல்லாரும் கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எல்லாரும் கொடுக்கும்படியாக இங்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும்
தசம பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். 6ஆம் வசனம், யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். அப்போ ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அதுவரை அவங்க வீட்டில் தான் வச்சுருந்தாங்க, பார்த்துக்கிடுங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. இப்போ கர்த்தருக்கென்று, ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்று, ஊழியத்திற்கென்று கொடுக்க எப்படி கொண்டு வந்து படைத்தாங்கன்னா குவியல் குவியலாக படைத்தாங்களாம். 10ஆம் வசனத்தை பாருங்க. சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த காணிக்கையை நாம் என்ன செய்யணும், கொடுக்கணும். தசமபாக காணிக்கை. புதிய ஏற்பாட்டிற்கு வரும் பொழுது இங்கே மகதோனிய நாட்டு சபையாரை பற்றி இங்கு 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது, அவர்கள் திராணிக்கும் மிஞ்சியும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அட்லீஸ்ட்டு நம்ம ஆண்டவருக்கு தசமமாக காணிக்கையாவது கொடுக்கணும். அதற்கு மேலே எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். இன்றைக்கி நம்மிடத்தில் இந்த காணிக்கையை நாம் செலுத்துகின்ற தசமமாக காணிக்கையை கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இருக்கிறதா யோசித்து பார்க்கணும். தியாகத்தோடு புதிய ஏற்பாட்டை என்ன செய்தாங்கன்னா கொடுத்தாங்க. கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போனதே கிடையாது. இன்றைக்கு சிலர் நானே கர்த்தருக்கு தான் இருக்கேன், எல்லாம் அவர் தந்தது தானே என்று நாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ராயனுடையதே ராயனுக்கு கொடுக்கணும், தேவனுடையது தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். பார்த்துக்கிறீங்க, அப்படி கொடுக்கும் பொழுது அவன் சொல்கிறான், இன்னமும் மிச்சம் இருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்தார், நாங்கள் திருப்தி அடைந்திருக்கிறோம். கால்கேட் நிறுவனத்தின் அதிபர், அவர் பேர் கால்கேட்டு தான், ரொம்ப கஷ்டப்பட்டார். அவரும் அவர் தகப்பனார் ஆரம்ப காலத்தில் ஒரு தொழில் செய்து பெரிய நஷ்டம் அடைந்தாங்க. வேறொரு இடத்துல தான் அவங்க ஆரம்பத்தில் சோப்பு தயாரிக்க கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. பிறகு தனியாய் நான் சம்பாத்தியம் பண்ண போகணும்னு சொல்லி தான் இந்த கால்கேட் என்பவர் நியூயார்க் பட்டணத்திற்கு செல்லும் பொழுது ஒரு படகில் சென்று கொண்டார். அப்பொழுது ஒரு கால்வாய் வழியாக பயணம் செய்யும் பொழுது ஒரு படகில் சென்று கொண்டார். அந்த படகோட்டி ரொம்ப ஒரு தெய்வ பக்தி நிறைந்த ஒரு பெரிய மனிதர். இது இளம் வாலிபன் கால்கேட்டை பார்த்து கேட்க, தம்பி எங்கே போகிற? அவர் சொன்னார், ஐயா நான் நியூயார்க் பட்டணத்துக்கு போகிறேன், நான் ஒரு சோப்பு கம்பெனியை ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், தொழில் செய்ய போகிறேன். அவர் சொன்னார், தம்பி நீ வருங்காலத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தொழிலதிபராய் வருவாய். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? முதல்ல உன் இருதயத்தை கர்த்தருக்கு கொடு. 2வது 10ல் 1 தசமபாகத்தை கர்த்தருக்கென்று நீ கொடு. ஆண்டவரை ஒரு நாள் என்ன செய்யாத, மறந்து போகாத. ஆண்டோடைய நாமத்தை எப்போது நீ மகிமைப்படுத்து, நன்றாய் நீ ஜெபம் பண்ணு, நீ வெற்றி பெறுவாய் என்று அவர் சொன்னாராம். இதை கேட்ட உடனே அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு பெரிய அசைவு உண்டாயிற்று. ஆண்டவரே நேரடியாக பேசினது போல இருந்துச்சாம். தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார். நியூயார்க் பட்டணத்துக்கு சென்றார். ஒரு சிறிய கம்பெனி தாங்க ஆரம்பித்தார். ஆரம்ப காலத்தில் ஒரு சோப்பு கம்பெனி தான் ஆரம்பித்தார். அப்படியே அது வளர்ந்து 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 இன்றைக்கு இந்த கால்கேட் பேஸ்ட்டு உலகமெங்கும் பிரசித்தி பெற்றது. ஒரு வருடத்திற்கு $1,00,000 to $2,00,000 வருமானம் மட்டும் வருகிறது. $2,00,000 பார்த்துக்கிடுங்க, அதற்கு அதிகமாகி வருகிறதா. அவருடைய அந்த லாபம் மாத்திரம் அவ்வளோ வருகிறதா. ஆனால் இவ்வளவு பெரிய தொழில் செய்த பொழுது கூட அவர் சொல்கிறார், அவர் என்ன அவருடைய வாழ்க்கையில் சொல்லும் பொழுது, தினமும்
மாலை வேளையில் குடும்பமாய் கூடியிருந்து பாடல்களை பாடுவாராம். எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடுவாங்களாம். வேதத்தை வாசிப்பாங்களாம். வாசித்து அவர்கள் தங்களுக்காய் மாத்திரமல்ல, தன்னுடைய கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவாங்களாம். இந்த ஜெபம் இவர்கள் கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்த விதம் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து இன்றைக்கு உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனமாக அவருடைய நிறுவனம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் 10ல் 1 கொடுத்தாரு. பிறகு 2 மடங்கு கொடுக்க ஆரம்பித்தார். 100க்கு 20 மடங்கு. பிறகு 50% கொடுக்க ஆரம்பித்தார். பிறகு அதுக்கப்புறமாக 70, 80, 90% அப்படி சொல்கிறாங்க. நான் வச்சிருக்கிறது இது அவருடையது, என்னுடையது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ பெரும்பாலானது ஆண்டவருக்கு தான் கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் பொழுது குறைந்து போகவே மாட்டோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் உத்தமமாக நம்மை நடத்துகிற ஆண்டவர். உண்மையுள்ளவனுக்கு உண்மையாக இருக்கிறார், உத்தமனுக்கு உத்தமனாக இருக்கிற ஆண்டவர். நாம் உண்மையாக கடினமாக உழைத்து கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருக்கென்று கொடுக்கும் பொழுது நம்மை மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. வேதம் சொல்லுகிறபடியே நீங்கள் இப்பொழுது இருக்கிறது பார்க்கல 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனை கர்த்தர் சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 355, கிறிஸ்தவக்கித்தனை 328 பாடவும். பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குலாம் கூடுவேன். கீதம் 355, கிறிஸ்தவக்கித்தனை 328 பாடவும். பக்தருடன் பாடுவேன்.
ஜெபம் பண்ண கடவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கடினமாக உழைக்க வேண்டும், உண்மையோடு கூட இருக்க வேண்டும், எங்களே உமக்கென்று கொடுக்க வேண்டும். நீ தந்த ஆசீர்வாதத்தையும் உம்முடைய நாமம் மகிமைக்கென்று ஏழைகளுக்கென்று கொடுக்கும் பொழுது மேன்மையான ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை தாங்கள் செய்கிற வேலைகளில், தொழில்களில் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது நீர் உமது பிள்ளைகளோடு கூட பேசி இருக்கிறப்பா. பொருளாதார ரீதியிலே கடன்பட்டு மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. நீர் இப்போது இந்த பிள்ளைகளோடு கூட இடைபடுவீராக. வானத்துக்கும் பூமிக்கும் சமுத்திரத்துக்கும் தேவனாயிருக்கிற நீர் உம்மால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லாதிருக்கிறபடினால் இன்றைக்கு உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக. இனி நான் கடினமாக உழைப்பேன், உண்மையாயிருப்பேன், நீர் தருகிற ஆசீர்வாதத்தை உமக்காக கொடுப்பேன் என்று சொல்லி பொருத்தனையோடு கூட ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பரிசுத்த வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் இது பிள்ளைகள் மீது இறங்குவதாக. அவருடைய எல்லாம் பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. அவருக்கு எதிராய் போராடுகிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில்கள் ஏற்படுகிற நஷ்டங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாறுவதாக. அதில் ஒரு விருத்தி உண்டாகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஈசாக்கு துறவுகளை முதலாவது வெட்டினான் வாக்குவாதம் செய்தார்கள் ஐயா. இரண்டாவது வெட்டினான் வாக்குவாதம் செய்தார்கள். ஆனால் ரெகோபோத் என்ற ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து இவனை விருத்தி அடை செய்து, அதே போல அந்த ரெகோபோத் அனுபவங்கள் உமது பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளும் மாறுவதாக, நஷ்டங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உமது பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது ஒன்றுமில்லாமல் போகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியை வருகிறவர் 7 வழியை ஓடி போன்னு சொல்றீங்களப்பா. தொழிலில் ஏற்படுகிற ஆண்டவரை பொறாமைகள், வன்கண்கள், எரிச்சல் மூலமாக பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவர் சத்துருவின் கிரியைகள் மூலமாக பல வகையிலும் இந்த பிள்ளைகளுக்கு போராட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விலகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை இந்த பிள்ளைகள் தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அவர்கள் செய்கிற வேலைகளில், குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் இப்பொழுது இருக்கிற பாருங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்கள் தேவனை கர்த்தர் சொல்லியபடியே உன்னை ஆசீர்வதிப்பார் வார்த்தையின்படியே ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டவர்கள் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒரே கன்றுகளைப் போல் இருப்பார்னு சொன்னீங்களே சுவாமி. அந்த ஆசீர்வாதங்களுடைய பிரயாசங்களில், குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்வில் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். நீர் உமது பிள்ளைகளை நேசிக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. வேலைக்காய் காத்திருக்கிற நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து கத்த ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அயல் நாடுகளில் சென்று பணி செய்ய பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அண்டர் ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளை கத்த ஆசீர்வதிப்பீராக. அந்த நாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. திருமணத்தை காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. திருமண தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான ஒரு மங்களகரமான ஆண்டவர் காரியங்கள் நடைபெற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. பேறுகால நிலைமையிருக்கிற சகோதரிகளுக்கு கற்பதற்கு போற சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. வயோதீப நிலைமையிருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. வயதான காலத்தில் இருக்கிற அன்பு பெற்றோர்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல சுகத்தை தாரும், பலனை தாரும், சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, ஆவியிலே கழிவுற பண்ணுவீராக சுவாமி.
அவருடைய எல்லா வேதனைகளை கர்த்தர் மாற்றுங்க சுவாமி. அவருடைய கரங்களை பிடித்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன வேதனைகளினால் ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இருதய பலவீனங்கள் ஐயா, நுரையீரல் பிரச்சனை, சுவாச பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள், தண்டுவட பிரச்சனைகள், தலை இருக்கிற பிரச்சனை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உச்சந்தலை உள்ளங்கால் வரை பல வகையான வலிகள் மூலமாக நடக்க முடியல, கஷ்டப்படுகிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கரம் இறங்கிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதை பலப்படுத்துவதாக, அவளை ஸ்திரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாக கொடி ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேறு வேறாக நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு கூட எப்போது நிலைத்திருப்பதாக. இந்த ஆராதனை வேளை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற, இதை தாங்குகிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் காஞ்சிபுரத்தை சார்ந்த ஆண்டவரே, காலம் சென்ற மதிப்பிற்குரிய ஐயா ஆண்டவரே பால் ரேணிஸ் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய நினைவாக இந்த ஆராதனை வேளை ஊழியத்தை ஒளிப்பதிவு செய்வதற்கு தாங்க முன்வந்த அவருடைய அன்புக்குரிய துணைவியார் அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அம்மாவை ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தை, பலத்தை, நீடித்த சுகவாழ்வையும் அவளுக்கு கொடுத்து ஆண்டவரே, நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு கூட சமாதானத்தை காண்பா என்ற வார்த்தையின்படி சந்ததிகள்லாம் கண்டு உமக்கு நன்றி செலுத்தும்படியாக அவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த அருமையான மகளுக்காக, அவள் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. சகோதரருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. 2 பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. படித்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்காலங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் அன்பு மகனுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவருக்கு கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை பரத்தில் நீங்கள் கொடுத்து வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறோம். ஆண்டவரை முழு குடும்பத்தையும் கற்று வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதுக்கு அதிகமாய் கிரீச்சர் வல்லமையின்படியே கற்று பெரிய காரணம் கட்டளையிடும். கணம், துதி, மகிமை எல்லாம் உமக்கு செலுத்த ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலே விடுத்து உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதி எங்கள் விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. முதுகுமாரனின் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகள் எல்லாம் சிருஷ்டித்தீர். மனு குலத்தின் சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்த போது புது சிறுபதனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். Amen.
ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், தோத்தரிக்கப்பட்டவர், தேவரீர் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் வரை தந்தல் நேரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏகவலை ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் சத்தமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நிமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டிட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறும் இதை செய்யுங்கள் என்றார். அப்படி ராம்போஜனை பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் யார் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாம்படி உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்களுடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்தை அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இந்த பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமை பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கன மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திருப்பந்தியில் சேருவதற்கு நம்மில் எவ்வளவு பேரும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக நமது இரட்சகரே நம்மை தகுதிப்படுத்துகிறவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்பதை உணர்ந்து நம்மையே தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி நாம் யாவரும் சேர்ந்த தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேஜையின் கீழ் விழும் துணிகளையும் பொறுக்கிக்கொள்ள பாத்திரல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபை உள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகி இயேசு கிறிஸ்து விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவம் உள்ள சர்வம் ஆத்மாவும் சுத்தமாகி
எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாய் சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றவர்களாகிய நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரன் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய திருச்சரவும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் திருப்தியாக்கிறீர். பாவங்களை மன்னித்து என்னுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்குப்பண்ணிருக்கிறீர். அளவிடப்படாத அந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வம் ஆத்துமாவுமாய் எங்களை தூய உயிர் பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யுள்ள அந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுள்ளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசி நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீற்றிருந்த ஆளுகை செய்யும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வள்ளுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமை அதிகாரமும் இப்பொழுது எப்பொழுதும் உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 265 பாமாலை 214 பாடவும். மேலோக வெற்றி சபையும் பூலோக யுத்த சபையும். கீதம் 265 பாமாலை 214 பாடவும்.
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மெய்யாகவே எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து எங்களை ஆசீர்வதித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்களெல்லாம், மாதங்கள், ஆண்டுகளெல்லாம் உன் நன்மையினாலும் கிருபையால் நிரப்பப்பட்ட நாட்களாக அமைய உதவி செய்யும். ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் நாமத்தினாலே ஆமென்.